பருவமழை தீவிரமடைவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பதில் சிக்கல் நிலவுகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 79 அடியாக மட்டுமே உள்ளதால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பரப்பு குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாகவும் ஊரக உள்ளாட்சித்துறை குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் ஆனந்த், தலைமை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை IPS அதிகாரியின் ஹார்ட் டிஸ்க் உட்பட 20க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் மாயமான விவகாரம். 10 மாடி கொண்ட கட்டிடத்தில் நடந்துள்ள இந்த திருட்டு குறித்து திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் நேரடியாக தீவிர விசாரணை நடத்தி வருகிறார். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு சீருடைகள், புத்தக பைகளும் வழங்கப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து முதல் முறையாக பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் பெற்றோரை பிரிய மனமில்லாமல் அழுது கொண்டே வகுப்பறைக்குள் நுழைந்தனர். தங்கள் பிள்ளைகளை பிரிய முடியாமல் வாசலில் நின்ற பெற்றோர்களும் கதறி அழுத காட்சிகள் காண்போரை நெஞ்சுருக வைத்தன. தமிழக அரசு பள்ளிகளில் இதுவரை 2 லட்சம் மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். நடப்பாண்டில் 4 லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பெண் நிர்வாகி அலிசாவை ஆபாசமாக பேசிய வழக்கில் பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யாவை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். அவதூறு பரப்புதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூரில் பிரியாணி சாப்பிட்ட ஊழியர்கள் வாந்தி மயக்கமடைந்த சம்பவத்தின் எதிரொலி. பெருநிறுவனங்கள் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை தீவிரமாக பின்பற்ற உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. உணவின் மாதிரிகளை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான மோகன்ராஜை கஸ்டடியில் எடுத்து சூலூர் போலீசார் விசாரணை. மோகன்ராஜை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் சம்பவம் நடந்த இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரிக்க போலீசார் திட்டம். திருச்சியில் 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கார் ஓட்டுநர் மாரி செல்வனை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாரி செல்வனுக்கு கழிப்பறைக்கு சென்றபோது வழிக்கு விழுந்து கால் முறிந்தது. பள்ளிக்கரணையில் பழைய வாகனங்கள் இருந்த இடத்தில் ஏற்பட்ட தீ 70% அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். கூடுதல் தீயணைப்பு வாகனங்கள் மூலம் பணிகள் தீவிரமாக நடக்கும் நிலையில் கரும்புகை முழுமையாக குறைய 3 மணி நேரம் ஆகும் என்பதால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை அருகே பெண் ஓட்டி வந்த கார் தாறுமாறாக ஓடி சாலையோர தொழிலாளர்கள் மீது மோதியது. விபத்தில் படுகாயமடைந்த 3 பெண்கள் வாலஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.